என் பேர் கல்பனா மேடம். கல்யாணம் ஆனதுலேருந்தே எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்லேருந்தே பிரச்சனை தான். நைட்லேயே எனக்கு சந்தேக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க தங்கச்சி வீட்டுக்கார வச்சு எனக்கு சந்தேக பிடிச்சாரு. திருந்தவே மாட்டீங்களா? 3 மாசம் வரும்போது கழுத்துல பெட்ல இப்படி சாஞ்சி கழுத்தை பிடிச்சி அமுக்கு சாவடின்னு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆனா புதுசுல சூர்யா ஸ்டிலுக்கு முத்தம் குத்துட்டேன் மேடம். சும்மா விளையாட்டுக்கு கிஸ் பண்ண. அதுல இருந்து சூர்யா இதுவரையும் அவர் சூர்யா நான் பார்க்க கூட பார்த்தேன்னா டிவி டமால் தான். சூர்யா வச்சு சந்தேக பிடிச்ச. ஏமா இப்படி ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் புதுசுல மேடம் தெரியாதுல மேடம். அவரை பத்தி நம்ம தெரிஞ்சாதானே மேடம் பண்ண முடியும். எனக்கு தெரியாது மேடம். அப்போ நீ என்ன பண்ணுவ? கடவுள் உன் கணக்க தப்பா எழுதி வச்சிருக்கான். நீ எதுக்கு சூர்யா ஸ்டிலுக்கு முத்தம் கொடுத்த? நான் ஸ்கூல் போகும்போது சூர்யா பிடிக்கும் ஸ்டில் வீட்டுல வச்சிருந்தேன். அதை வச்சு சந்தேக பிடிச்சி சூர்யாவே பார்க்க கூடாது. முக்காவாசி எங்களுக்கு சூர்யாவில் தான் மேடம் சண்டை. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நான் சொல்றேன் அவர் எங்கே இருக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன். அவங்க ஒய்ஃப் அழைய கூட நான் வரமாட்டேன். அதான் சொன்னா ஆஹா அவனை பார்க்க கூடாது. எங்க மாமியார் முதல்ல காவல் வச்சிருந்தார். சூர்யா படம் ஆடு போட்டாங்கன்னா இப்படி நான் குஞ்சிப்பேன் மேடம். ஏன் சூர்யா ஆடு வந்துல? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி பையனை கேட்பாரு, எனக்கு சூர்யா படம் போட்டாங்களா, அம்மா பாத்துச்சா, அம்மா எங்க இருந்தது அதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி சூர்யா படம் போட்டு சிடி பார்க்க கூடாது. அவங்க ஃபேமிலியே மொத்தத்துல இவருக்கு எதிரி மாதிரி. கார்த்திக் சார், சிவகுமார் யாரையுமே இவருக்கு பார்க்க கூடாது. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டாரு மேடம். ஒண்ணு இல்ல, என் தங்கச்சி என்ன பண்ணிக்க செல்ல வந்து சூர்யா படம் புடிச்சு வச்சிருக்கா. அது எனக்கு தெரியாது. இவர் எடுத்து பார்த்துட்டாரு போல அதோட ஊரை விட்டு ஓனர் தான் மேடம். சூர்யா போட்டோ பார்த்து ஊடி விட்டு எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அது உன் தங்கச்சி போட்டோ எடுத்தால நீ எடுத்தியா? இல்ல மேடம் தங்கச்சி தான் மேடம். ஐயோ இல்ல மேடம், நான் என்னைக்கு இவரு குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா. கடைசியில பார்த்து சூர்யா படம் எது? சிங்கம் கூட்டின்னு போனார் மேடம். எப்படி? இவரே கூட்டின்னு போனார் மேடம். எப்படி? அவர் சொன்னாரு நான் இட்டுன்னு போறேன், ஆனா அவனே நினைச்சு நீ தூங்காதன்ட்டார் மேடம். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஸ்கூலுக்கு முன்னால ஒரு அண்ணன் படிச்சாரு மேடம். நான் கிராஸ் ஆகும்போது எப்படி கல்பனா இருக்கிறேன்னு கேட்டாரு. நான் சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு நல்லா இருக்கிறமா நீங்க எப்படி? இதெல்லாம் என் பையன் அங்க தூரத்துல பாத்துட்டு அம்மா எங்க வா அப்படின்னாடா உனக்கு என்ன அவங்கிட்ட பேச்சு லவ் பண்றிய நீ? அவன் சொல்றான் என் பையன் சொன்னானா டேடி வேஸ்ட் நான் உன்னை வச்சுக்கிறேன் போன் நம்பர் நான் வாங்கிக்கிறேன். நான் என் பையன் சொன்னானா இவரு என்கிட்ட சொல்றாரு எல்லாம் ஒன்னால தாக்க பிடிக்க முடியல. நான் கிளம்பி வந்துட்டேன். என்னாடியே வந்துட்டு ஸ்டேஷன் போகாத ஸ்டேஷன்ல 15 தடவை கிட்ட ஸ்டேஷன் போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப 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 சந்தேகம் தாங்கவே முடியல. சந்தேகப்படுறது சகஜம்தான், எதுக்காக சந்தேகப்படுறேன்? என் பையனே ஒரு தடவை நேரடியா பாத்துட்டேன் மேடம். நாங்க இருந்தது இல்ல அந்த மாதிரி வச்சிட்டு இருக்காரு மேடம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பெரியவங்க எல்லாம் வீட்டுல? முடிதான் நடத்திருக்கா மூளையமா நடத்திருக்க. உனக்கு அறிவில உன் பிள்ளைக்கு அறிவில. இவரு என்ன தெரியுமா மேடம், எங்க வீட்டு கீழே வாடகை இருந்தாங்க மேடம். குளிக்கும் போது ட்ரெஸ் மட்டும் எட்டி பார்த்தாரு மேடம். எட்டி பார்த்தாரு. நீ குளிக்கும் போது முதுக பாத்துன அதான் முடியாம போச்சு. அந்த அக்காவை வந்து குளிச்சுட்டு வந்து பாவாடை கட்டிட்டு இருந்தாங்க. அந்த கதவை வந்து இப்படி கீழ இருந்து மேல வரையும் பார்த்தாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஹாஸ்பிட்டல் கேம்ஸ்ல அட்மிட் ஆயிருந்தேன் மேடம். ஒரு பொண்ணை குடிச்சிட்டு இடுப்பை கிள்ளிட்டாங்க சொல்றாரு. ஒரு டேஷன்ல புடிச்சுன்னு போயிட்டாங்க மேடம். ஏன்னா லேசா அப்படி இடுப்பை பிடிச்சி கிள்ளதுக்கு இம்புட்டு பையனும் வேலையை விட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்க. போய் ஏன் அடிக்கிறீங்க மரும் பிள்ளைங்க கேட்டா இது மாதிரி அந்த பொண்ணை இடுப்பை கிள்ளிட்டு போயிட்டான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? வாட்டி உணாத்துல இருக்குமா அமனமா போய் குடிச்சிட்டு நின்னாரு மேடம். அப்படியே குடிச்சிட்டு அமனமா போய் சண்டை போட்டு அப்படியே நின்று ஹவுஸ் ஓனர் பொண்ணு பாத்துட்டு. என்னைக்கோ நடந்தது இன்னைக்கு ஏடா ஞாபகப்படுத்துறேன்? எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. என்ன பேருங்க? குமரன். அவங்க உங்களோட சந்தோஷமா இருக்காங்களா? சூர்யாக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து நான் அந்த இதுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கீழே வீட்டுல இருக்கிறது அம்மா எதுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? நான் கீழே படுத்திருந்தேன் மேடம். கதை வந்து டமான் சவுண்ட் வச்சுட்டு உள்ள போயிட்டாங்க அவங்க. நான் அப்ப என்ன கதை சவுண்ட் கேட்டு போய் கதவான நின்று அவங்க என்ன நினைச்சிட்டாங்க நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நினைச்சிட்டாங்க. என்ன இடிச்சு வாங்கி நினைச்சிட்டீங்க ஊருக்குள்ள பிச்சு போடுவோம் பிச்சு. ஏன் இந்த பொண்ணு மல்லிகைப்பூ வைக்கிறது இல்ல? அவங்களுக்கு பிடிக்காது மேடம். இவங்க ஆஸ்பத்திரியில இருக்கும்போது எதுக்கு அவங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சாங்க? அவனை இன்னைக்கு செத்த நீ ஊட்டி பண்ணி ரெண்டா வெடிச்ச மாதிரி வெடிக்க போற. இடுப்பு பிடிச்சா அப்ப எதுக்கு அடி வாங்கின? நீ அப்பவே சொல்லி இடுப்பு பிடிச்சி இல்ல என் பொண்டாட்டி மறைச்சு பார்த்துட்டு வந்தியாமே அப்படின்ட்டு வந்து தான் இது பண்ண. இடுப்பு பிடிச்சது இல்ல யாரு இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டேன் அப்படிலாம் இல்ல. இடுப்பு பிடிச்சி கிள்ளனா நடிக்காத மேடம். ரோட்ல பப்ளிக்ல எப்படி மேடம் இடுப்பு பிடிச்சி நான் கிள்ள முடியும்? யாரும் அப்படி சொல்ல. வேற இப்ப கூட வரியா கேக்குறதுக்கு கேட்கலாம். டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா.
உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சூர்யா போட்டோ வச்சு கிஸ் பண்ணி இது பண்றது என் முன்னாலே. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அவன் படம் வந்தா போய் உட்காந்து பாக்குறது, செல்லுல அவன் போட்டோலாம் வச்சிருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ட்டு நான் தனியா வீடு போயிடலாம் அப்படின்ட்டு தனியா வீடு போனோம். தனியா வீடா போனா அங்க சூர்யா பார்க்க மாட்டாங்களா? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அது அந்த இதுக்கோசம் இல்ல, அந்த கோசம் போல நான் உங்க அம்மா வீட்டாலே இருக்கக்கூடாது, நம்ம போயிடலாம் ஏன் அப்படின்னு அம்மா வீட்டுல இருந்தா மட்டும்தான் சூர்யா பாப்பாங்களா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பாருங்க, நீங்க சாதாரண விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க. அவ சொல்றது விஷயமா பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவ்வளவு மோசமா நடந்திருக்கீங்க. மாட்டிக்கிட்டான்டா, நல்லா மாட்டிக்கிட்டான்டா. நான் சும்மா சொல்றேன், நான் பைத்தியமா? அதுதான் அது இல்ல, நான் ஃபர்ஸ்ட் சும்மா வந்து சொல்லுவாங்களா? அப்படிதான் குளிக்க தெரியல. விட மாட்டாரு மேடம். அதுக்கப்புறம் மேடம் அதுக்குன்னு ஒரு Dress வச்சிருந்தாரா இல்லையான்னு கேளுங்க. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி. வேற இவ ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. உன் அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி கதி வரணும்டா. ஆனா சத்தியமா நான் சொல்றேன், உன் அக்கா என்னைக்காவது இந்த மாதிரி நிக்க பாரு அன்னைக்கு தெரியும் இங்க போது பாருங்க, வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. 20 நாள் இத பாருங்க, பொம்பளைய மதிக்காத பொம்பளைய- விட்டு என்னால பேச முடியாது. சாரி. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? இங்க கூத்தடிப்பீங்க, என்ன வேணா செய்வீங்க, போய் தண்ணி அடிப்பீங்க, பொண்டாட்டிய கெட்ட வார்த்தையில பேசுவீங்க, திட்டுவீங்க, அடிப்பீங்க, உதைப்பீங்க, தப்பு தப்பா நடத்துவீங்க, மிருகம் மாதிரி நடந்துப்பீங்க. ஆனா பொண்டாட்டி மட்டும் உங்க கால் அடியில கிடக்கணும்ல? என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? எந்த வகையிலப்பா நியாயம்? மரியாதை கொடுத்திருக்கேன் அன்னைக்கு அது அந்த பொண்ணுக்கு. எனக்கு மரியாதை கொடுத்தது இல்ல மேடம். இப்போ என்ன எப்படி மரியாதை? மரியாதை கொடுப்பா? மாதிரி நடந்துட்டா எப்படி மரியாதை கொடுப்பாவா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீ வந்து ஏதாவது மரியாதை கொடு. இன்ன வரைக்கும் அவள ஒரு மனுஷியா நடத்தி இருக்கீங்களா நீங்க? என்ன நடத்தி நான் கேளுங்க. 7 மாசம் நான் 1 இயர் வந்து கயிறு கட்டி இருந்தேன். கயிறு கட்டிட்டா நல்லவங்களாயிடுவாங்களா? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி அவங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நான் என்ன மேடம்? பாரு, அப்பா அம்மாக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது? அப்பா அம்மா அரை லிட்டர் சொல்லி- பால் வாங்கி வந்து கொடுத்துருப்பியா ஏன்னா நீ? தப்பு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். அவர் கூட இருந்தா சாப்பாடு கட்ட வேணாம். அவர் கூட இருந்துட்டு காலைல சாப்பாடு கட்ட டயர்டா இருக்கும். அது நல்ல மாதிரி நம்ம சாப்பாடு. போய் சொல்லாத, போய் சொல்லாத. இத புடிங்க. இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏமாத்தாளமா? பச்சையா சொல்லிடுவேன். நான் பச்சையா சொல்லிடுவேன். போய் சொன்னா பச்சையா சொல்லிடுவேன். இப்ப கூட லேட்டஸ்டா சொன்னார் மேடம், நீ வெள்ளையா இருந்தாதான் இது பண்ணுவேன், உனக்கு குண்டா வேணும். பக்கத்துல கீதாக்கா கூட்டின்னு வந்துருவேன் நானு. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அது கேட்டாரு உன் மேடம், பையனை வந்து பசங்களை வச்சு தொழில் பண்ண போறியான்னு கேட்டாரு மேடம். இன்னைக்கு காலைல கேட்டாரு. சத்தியமா மேடம், சத்தியமா சொல்ல சொன்னே அவன் போய் சொல்றானுங்கண்ணா. நானும் போய் சொல்ல, இவரே போய் சொல்றாரு. ஆனா நீங்க பண்ணறது விஷயங்களை ஏத்துக்க முடியாது. சத்தியமா ஹாஸ்பிடல் போப்பா. என்னங்க நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்றேன். எதுக்கும் போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து டாக்டர் போய் பாருங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விரோதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திர. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்ட